இன்னைக்கு எங்கள் அம்மாவோட சண்டே ஸ்பெஷல் என்னென்ன லஞ்ச் பார்க்கலாமா? இன்னைக்கு எங்கள் அம்மா நண்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நண்டை வச்சு தான் இன்னைக்கு ஒரு மேஜிக்கல் மிராக்கலானது இருக்குது. வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா சொல்லுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நண்டு க்ளீன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்துட்டு இந்த நண்டு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். சரிங்களா? வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நண்டை ஃபஸ்ட் நான் கழுவி நல்லா 4-5 வாட்டி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தான் ஆயணும், கழுவிட்டு தான் ஆயணும். ஆஞ்சிட்டு கழுவுனா அதோட டேஸ்ட் எல்லாமே போயிடும். சரிங்களா? எப்போவுமே நண்டு மட்டும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆயுங்க. இதோ பாருங்க ஆஞ்சிருக்கேன். அந்த நண்டில் சுற்றி அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள், அது நண்டோட முட்டை. சரிங்களா? ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பச்சை மிளகா, பூண்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டியை வீங்க, சீரகம் போடுங்க, கடுகை போடுங்க, நல்லா பொரிய விடுங்க. சரிங்களா? இதை நான் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே சட்டிக்கு எண்ணெய் காயிருந்தாங்களா? சரிங்களா? அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக செய்வோம். சரிங்களா? பாருங்கள், கடுகு பொரிஞ்சிச்சு, தக்காளி கொட்டுறேன், வெங்காயம் கொட்டுறேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லா வதக்குறதுங்களா நான் அந்த பக்கம் மிக்ஸி ஜாடு நான் அரைச்சிக்கிறேன். சரிங்களா? கருவேப்பிலை போட்டேன், பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டோம். நம்ம மிளகாத்தூள் தேவையானது போடுறேன், ஏன்னா மிளகு சீரகம் போட்டிருக்கோம். அதனால் நம்ம மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் தேவையான மிளகாத்தூள் போடுறேன், அப்புறம் மஞ்சத்தூள் தேவையானது போடுறேன். போட்டு நம்ம நல்லா இது வதக்கிட்டோம். வதக்கிட்டு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம். சரிங்களா? வதக்கி அது பாருங்கள் எண்ணெய் சுருண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் நண்டை கொட்டிடுறேன். நண்டை கொட்டு நல்லா நண்டில் தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் தான் ஊற்றுறேன், ஏன்னா நண்டு தண்ணி விடும். சரிங்களா? அதனால் ரொம்ப வெந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது அவ்வளோ தண்ணி இருந்தால். மீடியமான தண்ணி வைங்க. அதை அரைச்சி வச்ச விழுது போடுறேன் பாருங்கள். மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா இந்த அரைச்சி வச்சதை நம்ம அதில் கொட்டிடுறோம். கொட்டி நல்லா தேவையான அளவு உப்பு கம்மியாக போடுங்க. நண்டு உப்பாக இருக்கும், கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா போட்டுக்குங்க. சரிங்களா? கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு தட்டை போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்தோடனே ஒரு வாட்டி திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு மூடிடுவோம். அப்போ தான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். சரிங்களா? இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை இறக்குவோம். இது இன்னொரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி விடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த நண்டு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். சளி பிடிச்சாலாம் இது செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் ட்ரை ஆகி வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுமாதிரி நண்டு ஃப்ரை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போய் இப்போது நாங்கள் சாப்பாடு சாப்பிட போகிறோம். சரிங்களா? சாப்பிட போகிறோம் இப்போது. இது பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு. எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் மீன் குழம்பு, நண்டு ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா? ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்னு தானே நாங்கள் போடுறோம், நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.